இன்றைய நிகழ்வு இதயம் துடிப்பு நின்றுவிடும் அளவிற்கு நம்மை விட்டு மறைந்தார் இல்லை, மக்களின் தோழர்களாய் எல்லோருக்கும் காவலனாய் 80 ஆண்டு கால விவசாயிகளினுடைய நலனின் அக்கறை கொண்டவராய் துடிக்கின்றது. ஆம், தூத்துக்குடியில் மலர்ந்தார். ஸ்ரீ வைகுண்டத்தில் ராமசாமி கருப்பாயி தம்பதியருக்கு 1925 டிசம்பர் 26 கடந்த மாதங்கள் தான் அவருடைய 101வது அந்த பிறந்த நாள் என்பது நம் நினைவலைகள். நூற்றாண்டு கண்ட மாமனிதர், எளிமைக்கு சொந்தக்காரர், இனிமை, பல நூல்களை படித்தும் கண்டும் கேட்டும் ஏழைகளுக்கு உற்ற தோழனாய், அன்பு நான் ஒப்பரவு கண்ணோட்டம் வாய்மையோடு 5 சால்பு ஊன்றிய தூண் என்ற வகையிலே ஐயன் திருவள்ளுவர் அன்பாக அறத்தினோடு உண்மையோடு ஒழுக்கங்களை தீய செயல்களை செய்யாமல் நல் நிலையில் இருப்பதுதான் 5 சால்பு ஊன்றிய தூண் என்ற வகையிலே ஐயன் திருவள்ளுவருடைய நிலையிலே பல்வேறு மாமனிதர்கள் வாழ்ந்தாலும் கூட அவர்கள் நினைவுகள், செயல்பாடுகள், புகைப்படம் மட்டுமல்ல, செயல்பாடுகள் நலமாக இந்த நாட்டிற்கு கிடைத்தது என்றால் குன்றக்குடி அடிகளார் தான் கூறுவார். அவர் ஒரு நூற்றாண்டு கண்ட பொது உடைமை போராளி என்று சொல்லுவார். அனைத்து தோழர்களின் உயிரிழுக்களிலே நிறைந்திருக்கிறது என்றால் பாருங்களேன். ஸ்ரீ வைகுண்டம், தூத்துக்குடி, வஉசி எல்லாம் நமக்கு நினைவிருக்கும் அந்த தேச தலைவர்களிடையே இவரும் மலர்ந்த அந்த ஸ்ரீ வைகுண்ட பள்ளியில் அவருக்கு மாணவர்கள் அஞ்சலி செலுத்துகின்ற அந்த காட்சி. அந்த வகையில்தான் இந்த சிறியன் அசோகனும் பல இரத்த தானங்களும் மரங்களும் பல்வேறு விதமான மருத்துவர்களையும் பொறிஞர்களையும் ஆர்மி நேவி இவர்களையெல்லாம் அவர்கள் வழிநடத்தி சென்றார். மாணவர்களை படிக்க செய்து அவர்களை மேடையேற்றி அலங்காரம் பார்த்த சிறியேன் இவரும் மருத்துவக் கல்லூரி கொடுத்தார். சிறியனும் இரத்த தானம் மட்டும் செய்து இல்லாமல் என் உடலை இரத்த தானத்திற்கு நானும் எழுதி கொடுத்துள்ளேன் என்பதை இவருடைய நினைவில் பகிர்ந்து கொள்வதில் நான் நாட்டிற்காக சிறிதேனும் சேவை செய்ய முற்படுகிறேன். ஆழ்ந்த இரங்கலுடன் அன்பு அசோகன். விவேகானந்தா சேவா அறக்கட்டளை.